ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீட்டு மசாலா கம்மன்னு மணக்கிற அளவுக்கு வாங்க, எப்படி என்ன அளவுன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க எங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ வரமிளகா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி உடையணும் பாருங்கள். இந்த அப்படி உடைச்சா உடையணும், அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் பாருங்கள். இது 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் உரப்பு சாப்பிட மாட்டோம், அதனால் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குருவோம். வறுக்கும்போது உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் எந்த அளவு வறுக்கணும்னு. வறுத்த அளவு இப்படி கைட்டை பிடிச்சா அந்த மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். லைட்டாக வாசம் வரும், அதோடு போதும். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே போட்டுருங்க. 100 சோம்பு போட்டிருக்கேன் பாருங்கள். 100 சோம்பு வறுத்தாச்சு. 50 மிளகு போட்டிருக்கேன். மிளகு இப்படி சடச்சடன்னு வெடிச்சிடணும். 200 ஜீரகம் போடணும். பத்து குட்டியாச்சு. 1 கிளாஸு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 100 கிராம் பிடிக்கும். இப்போ துவரம்பருப்பு 1 கிளாஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ துவரம்பருப்பு வறுத்தாச்சு. வெந்தயம் ஒரு 25 போட்டுக்கிடுவோம். பொரிஞ்சிச்சு போட்டுக்கிடுவோம். கடுகு ஒரு 25 கிராம் போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை ஒரு பிடிச்ச ஒடி போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிடுவோம். பொரிஞ்சிருச்சு. பட்டை, கல்பாசி இலை, ஸ்டார் இலை இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்துக்கிடுவோம். லைட்டாக வறுத்துக்கிடுவோம். வறுத்து கொட்டி வச்சுருவோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த கட்டி பெருங்காயம் ஒரு 50 கிராம் இருக்கும் போட்டுக்கிடுவோம். நல்லா பொரியட்டும். 100 விரலி மஞ்சள் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 50 கட்டி பெருங்காயம் எண்ணெயில் வறுத்து போட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 1 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ மிளகாய் போட்டிருக்கேன் பாருங்கள். காரம் வேணால் 1 கிலோவுக்கு 1 கிலோ போட்டுக்கோங்க. மற்ற சாமான் அளவுலாம் இதே அளவு தான். அரைச்சிட்டு நாளைக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு மசாலா பொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கட்டிக்குளம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் என்னென்ன சாமான் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள்.